சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேனும் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி பாத்ம புராணத்தின் ஒரு பகுதியை இன்று பார்க்க இருக்கிறோம். இதற்கான தலைப்பு புதிய பார்வையில் கர்மா. இது ஏன் அப்படி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது என்றால், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாத்ம புராணத்திலே பூமி கண்டத்திலே 93வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் ஒரு உரையாடல் காணப்படுகிறது. இந்த உரையாடலை நிகழ்த்துபவர்கள் ஒரு தந்தையும் மகனும். தந்தையின் பெயர் குஞ்சலர், மகனுடைய பெயர் விஜ்வலர். இவர்கள் இருவரும் பறவையின் வடிவில் இருந்தார்கள் என்று புராணகர்த்தா சொல்கிறார். தந்தையாகிய குஞ்சலர் மகனாகிய விஜ்வலரிடம், நீ எங்கெங்கு பறந்து சென்றாய், என்னென்ன பார்த்தாய் என்று கேட்கிறார். தான் பார்த்த ஒரு வினோதமான காட்சியாக அந்த விஜ்வலர் என்ன சொல்லுகிறார் என்றால், சுமேரு மலையினுடைய மேன் பக்கத்தில் ஆனந்தம் என்ற பெயருள்ள ஒரு அழகான காடு உண்டு. அங்கே முனிவர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், அப்சரசுகள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு அழகான பொய்கையும் பார்த்தேன். அப்போது அங்கே ஒரு திவ்யமான விமானம் ஒன்று வந்து இறங்கியது. அதிலிருந்து மிக அழகான ஒரு ஆண்மகனும் மிக அழகான அவனுடைய மனைவியும் இறங்கினார்கள். இருவருமே ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் வந்து இறங்கிய அவர்களுடைய இரு பக்கங்களிலும் சிறு தேவதைகள் வாத்தியம் வாசித்து மங்கள ஒலி எழுப்பி ஒரு திவ்யமான சூழ்நிலையை கொடுத்தும் கூட, அந்த பொய்கைக்கரையில் இருந்த 2 உயிரற்ற பிணங்களை நோக்கி அவர்கள் போனார்கள். அந்த பிணங்களை பார்த்தால் அது வேறு யாருடைய பிணமும் அல்ல, இந்த இருவருடைய பிணங்கள் தான். ஆண் பிணம் இந்த ஆண்மகனை போன்றிருந்தது, பெண் பிணம் அந்த பெண்ணை போன்றிருந்தது. இதே பொலிவு அந்த பிணங்களுக்கும் இருந்தது. ஆபரணங்களும் காணப்பட்டன. வந்து இறங்கியவர்கள் ஒரு கத்தியினாலே அந்த பிணங்களை நறுக்கி சிறு சிறு துண்டுகளாக்கி சாப்பிடத் தொடங்கினார்கள். ஆண் பிணத்தையும் பெண் பிணத்தையும் சாப்பிடத் தொடங்கினார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அப்படி சாப்பிடுவதை பார்த்து அருகே இருக்கிற 2 பெண்கள் கைதட்டி சிரித்தார்கள். இது தவிர இன்னும் 2 பெண்கள் பயங்கரமான தோற்றத்தில் இருந்தார்கள். அவர்களும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக அவர்கள் பிணம் தின்ன காட்சியை பார்த்து நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்து போனேன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர்கள் யாரென்றும் தெரியவில்லை. ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றும் புரியவில்லை. திரிகால ஞானியாகிய உங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நான் பேசாமல் இருந்து விட்டேன். என் வணக்கத்திற்குரிய தந்தையே, அவர்களை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் சொல்லுங்கள் என்று
விஜ்வலர், அந்த பறவையினுடைய மகன் கேட்கிறார். அப்போது தந்தை பதில் சொல்ல தொடங்குகிறார். எனக்கு அவர்களுடைய பரிபூர்ண சரித்திரம் தெரியும் மகனே. ஆனால் அவர்களுடைய பிணத்தை அவர்கள் தின்பதற்கு காரணம் அவர்கள் செய்த பாவ கர்மாவினுடைய பலன். கர்மாதான், அவர்களுடைய கர்மாதான் அதற்கு காரணம். அவர்கள் என்ன கர்மா செய்தார்கள், எதனால் அப்படி பிணத்தை தின்கிறார்கள் என்பதை சிறிது நேரம் கழித்து பிறகு சொல்லுகிறேன். ஆனால் கர்மாவினுடைய தன்மை என்ன, கர்ம வினை என்பது என்ன என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உயிர் தாயின் கர்ப்பத்திலே உருவாகிற போது 5 விஷயங்கள் தேவர்களால் கவனிக்கப்படுகின்றன. அவை ஆயுள், அவர்கள் செய்த வினை, செல்வம், கல்வி, சாவு. இந்த 5 விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. கர்ப்பத்திலே அவர்களுக்கு அது நிர்ணயிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, அவர்கள் பிறந்த பிறகு அவர்களுக்கு அமையப்போகிற உறவினர்கள் யார் யார் என்பதும் கர்ப்பத்திலேயே தீர்மானிக்கப்படுகின்றன. நல்வினை செய்தவர்களுக்கு நல்ல உறவினர்களும், தீவினை செய்தவர்களுக்கு தீய உறவினர்களும் வகுக்கப்படுகிறார்கள். எப்படி விதைக்கப்பட்ட விதைதான் பயிராக முளைக்குமோ, அதுபோல நாம் செய்த கர்ம வினைதான் மறுஜென்மத்திலே பலனாக பலிக்கிறது என்று சொல்கிறார். இதை சொல்லிவிட்டு கர்மாவை பற்றி ஒரு சிறு கருத்துரை ஒரு 3-4 வரிகளில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்கு நீ வேகமாக ஓடிப்பார். சிறிது நேரம் ஓடிய பிறகு நீ ஒன்று கவனிப்பாய். உனக்கு முன்னால் 1 முழ தூரத்திலே உன் கர்மா ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்கிறார். வேறு எந்த புராணத்திலும் சொல்லப்படாத கருத்து. இந்த கருத்து அமைப்பு மிகவும் வசீகரமானது. அதோடு அவர் வேறு சில கருத்துக்களையும் முன்வைக்கிறார். 1000 பசுக்கள் இருக்கட்டும், அந்த கூட்டத்திலே ஒரு கன்றினை அவிழ்த்து விட்டால் அது சரியாக தன் தாயிடம் போய் சேரும். தவறான ஒரு தாயிடம் போகாது. அதுபோலே அவரவருடைய கர்மா சரியாக அவரவருக்கு போய் சேரும். நாம் நின்றால் கர்மா நிற்கும், நாம் உட்கார்ந்தால் கர்மா உட்காரும், நாம் நடந்தால் கர்மா நடக்கும், நாம் வேலை செய்தால் கர்மா வேலை செய்யும். இப்படியெல்லாம் சொல்கிறாரு. கர்மவினை பற்றி இந்த மாதிரி யாரும் பேசலை. இதுக்கான மூல சம்ஸ்கிருத ஸ்லோகத்தையும் படிச்சிடுறேன், நானாக சொன்னதாக இருக்கக்கூடாது இல்லையா. யதா தேனு சகசிரேஷு வத்சோ விந்ததி மாதரம் தத்வத் சுபாசுபம் கர்ம கர்த்தாரம் அனுகச்சதி. 1000 பசுக்கள் மத்தியிலே கன்று எப்படி தன்னுடைய தாயை சரியாக கண்டுபிடிக்கிறதோ அதுபோலே அவரவருடைய கர்மா அவரவரை போய் சேரும். அடுத்து சொல்கிறார், சுஷீக்கிரம் அனுதாவந்தம் விதானம் அனுதாவதி. நீ விரைவில் ஓடினால் அதே வேகத்துக்கு உன் கர்மாவும் கூட ஓடும். சோபத்தே சன்னிபாத்தேன யதா கர்ம புராகிருத்தம் உபதிஷ்டதி திஷ்டந்தம் கச்சந்தம் அனுகச்சதி. நின்றால் அது நிற்கும், சென்றால் அதுவும் செல்லும். கரோதி குர்வதக கர்ம சாயைவ அனுவிதியதே. நிழல் மனிதனை தொடர்வது போல அந்த கர்மாவானது நீ வேலை செய்தால் அதுவும் வேலை செய்யும், உன்னை பின்தொடர்ந்தே வரும்.
இப்போது இவர் ஏன் இப்படிலாம் சொல்கிறாரு? நிற்கிது, உட்காருது, ஓடுது, இதெல்லாம் என்ன? கர்மா ஒரு தெய்வம் மாதிரி சொல்கிறாரு. இதனுடைய உள் அர்த்தம் என்ன? எதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு என்பதை நாம் பார்க்கலாம். முதல்ல அந்த கதையை நான் பிறகு சொல்கிறேன். முதல்ல நீ ஓடினால் கர்மா உன்னோடு ஓடும்னு சொல்கிறார்ல, அதில் சில கருத்துக்கள் இருக்குது. என்னன்னா, நாம் கர்மாவிடமிருந்து தப்ப முடியாது. இது முக்கியமான கருத்து. நீங்கள் என்ன ஓட்டம் ஓடினாலும் நின்றுக்கிட்டு இருந்தால் தானே பிடிக்கும். இப்போ ஒரு சின்ன பிராணி நம்ம பிடிக்க வருதுன்னா வேகமாக ஓடினா தப்பிச்சிடலாம் இல்லையா? அப்படி நம்ம தப்பை ஓடுறோம் இல்லையா? அந்த மாதிரி கர்மாவிடமிருந்து தப்ப முடியாது. காலம், இடம், இந்த மாற்றம் அதை ஒன்றும் செய்யாது. இப்போ இந்த இடத்த விட்டு ஓடிட்டா, அல்லது இன்றைக்கி இங்கே இருக்காமல் நாளைக்கு வேறு ஊருக்கு போயிட்டா கர்மா நம்மளை பிடிக்க முடியாது இல்லையா என்று நமக்கு நினைக்க தோன்றும். சென்னையில் இருந்தால் தானே கர்மா பிடிக்கும். திண்டிவனம் போயிட்டா எப்படி பிடிக்கும்? செவ்வாய்க்கிழமை சென்னையில் இருந்தால் கர்மா என்னை பிடிக்கணும்னு ஜாதகம் இருந்தால், செவ்வாய்க்கிழமை திண்டிவனத்துக்கு நான் போயிட்டேன்னா அந்த கர்மா என்ன செய்யும் அப்படின்னு சிலர் நினைக்கலாம் இல்லையா? அதுதான் அவர் சொல்கிறாரு, காலம், இடம், இந்த மாற்றங்கள் அதை ஒன்றும் செய்யாது. அதுதான் நாம் ஓடினால் அதுவும் ஓடும். நமக்கு முன்னாலே அது ஓடிடுமா? நீங்கள் திண்டிவனத்துக்கு ஓடுறதுக்கு முன்னாலே அது திண்டிவனத்தில் இருக்கும். அடுத்த கருத்து, பரிகாரங்கள் ஓரளவு தான் மாற்றும். நீங்கள் ஜோதிடர்கள்ட்ட போனால் இந்த திசாபக்தி இப்படி இருக்குது, ராகு திசை, ராகுபக்தி ரொம்ப மோசமான நேரம், ஒரு 7 சனிக்கிழமை நீங்கள் உளுந்து தானம் பண்ணுங்கள் சரியாக போயிடும் அப்படின்றாங்க. இதெல்லாம் பரிகாரங்கள். பரிகாரங்கள் பலனற்றவைன்னு நான் சொல்ல வரல. பரிகாரங்கள் கர்மாவை குறைக்கலாம், அடியோடு மாற்றிடாது. என்ன சார், ஒருத்தனை அடித்து கொண்டுடுறோம், அந்த பாவம் நம்ம தொடர்ந்து வருது, மறுஜென்மத்தில் அதே வயசில் நமக்கு அதனுடைய தண்டனை அனுபவிக்கிற போது சும்மா ஒரு 7 சனிக்கிழமை உளுந்து தானம் பண்ணிட்டால் ஒரு கொலை சரியாக போயிடுமா? போகாது. ஓரளவுக்கு நம்ம பண்ண அந்த புண்ணியத்துக்கு அது கொஞ்சம் முட்டுப்படும், அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறாரு, நாம் ஓடினால் அது கூடவே ஓடும். பயணங்கள் மற்றும் வேகம் அதை ஒன்றும் செய்யாது. வேகமாக நம்ம இந்த ஜப்பானில் ஷாங்கே ட்ரெயின் ஒரு ட்ரெயின் இருக்குங்க, உலகத்திலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய ட்ரெயின் அதுதான் அப்படின்னு அகில உலக ரீதியில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த ரயில் ஏறி உட்காந்துட்டு அந்த கர்மா என்ன செய்யும்? நம்மளை கர்மா அவ்வளோ வேகமாக வருமா? கர்மாவால் ஓட முடியுமா? ட்ரெயின் வேகத்துக்கு ஓட முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்கிறாரு, நீ ஓடினால் உனக்கு முன்னாலே அது ஓடும்ன்றாரு. வேகம், பயணம் அதை ஒன்றும் செய்யாது. அடுத்து, இந்த காலத்தில் ராக்கெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அது என்ன, விண்வெளியில் போகுது, பூமியினுடைய ஆக்கர்ஷண சக்தியை தாண்டியெல்லாம் போகுது. அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அந்த கர்மா நம்மளை என்ன செய்யும்? நம்ம ராக்கெட்டில் உட்காந்து சந்திரன் பக்கத்தில் போயிடுவோம் அப்படின்னா, நீங்கள் போனீங்கன்னா அந்த ராக்கெட் போய் சேரக்கூடிய இடத்துல ராக்கெட் போகிறதுக்கு முன்னால் கர்மா அங்கே ரெடியில் நிற்கும். அதான் ராக்கெட்டு, சப்மெரின், கடலுக்கு அடியில் போய் ஒழிஞ்சிருவோம், சப்மெரினில் போவோம், அங்கேயும் கர்மா வரும். விமானத்தில் பறந்தாலும், அல்லது என்ன வாகனம், 2 வீலரா 4 வீலரா லாரியா ட்ரக்கா, எந்த வாகனத்தில் போனாலும் கர்மாவிடமிருந்து தப்ப முடியாது என்பதை விளக்குறதுக்கு தான் அவர் சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லிட்டாரு, அனுதாவதி, நீ எங்கே ஓடினாலும் அது உனக்கு முன்னால் ஓடும், உன் கூடவே வரும். இதுதான் கர்ம வினையினுடைய கொடுமை. அதனால் ஒரு தப்பான காரியம் செய்துட்டு அதிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம், ஊர் மாறினா தப்பிச்சிடலாம், இடம் மாறினா தப்பிச்சிடலாம், வேகமாக போனால் தப்பிச்சிடலாம், அதெல்லாம் முடியாது. இந்த அருமையான விளக்கத்தை பத்ம புராணத்தில் மட்டும்தான் நாம் பார்க்குறோம். அடுத்து ஒன்று சொல்கிறாரே, 1000 பசுக்கள் மத்தியிலே ஒரு கன்று தன் தாயை கண்டுபிடித்து விடும் என்று. அது ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, சில பாமரர்கள் நினைக்கலாம், நம்ம தன்னந்தனியாக உக்காந்தா தானே இந்த என்னுடைய கர்மா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கரெக்டாக பிடிக்கும், கூட்டத்தில் போய் கலந்துட்டா
ஒரு 10,000 பேர் கூட்டமாக நிற்கிறாங்க, ஒரு அரசியல் கூட்டம். அங்கே போய் இண்டு இடுக்கில் புகுந்துக்கிட்டா, அப்படி ஒளிஞ்சிக்கிட்டா கர்மா என்ன செய்யும்? அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, 1000 பசுக்கள் இருக்கும் இடத்திலே ஒரு கன்று சரியாக தன் தாயை கண்டுபிடிப்பது போல உன் கர்மா நீ எவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலே ஒளிந்திருந்தாலும் உன்னிடம் வந்து சேரும். கூட்டம் அதை ஏமாற்ற முடியாது. அடுத்து மொழி இன வேறுபாடு அதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஒரு மாடு ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஒரு மாடு சிகப்பாக இருக்கும், ஒரு மாடு ஒரு மாதிரி கத்தும். அது மாதிரி நம்ம ஆப்பிரிக்காவில் இருக்கிற கருப்பர்கள் மத்தியில் போய் நம்ம உட்காந்துருந்தா கூட அந்த மொழி வேறுபாடு இன வேறுபாடு கர்மாவை ஏமாத்திராது, வந்து சேர்ந்துடும். அதுதான் சொல்கிறார், 1000 பசுக்கள் மத்தியிலே ஒரு கன்று தன் தாயை கண்டுபிடிப்பது போலே அவரவர் கர்மா அவரவருக்கு சரியாக வந்து சேரும். இதுவரை சரித்திரத்திலே ஒருவனுடைய கர்மா இன்னொருவனுக்கு போய் சேர்ந்து விட்டதென்று வரலாறு இல்லை. 33 கோடி தேவர்கள் என்ன செய்கிறாங்க அப்புறம்? அதுதானே அவங்களுக்கு வேலை. அதை சொல்கிறார் சுருக்கமாக. அடுத்தபடி என்ன சொல்கிறார்? நின்றால் நிற்கும், உபதிஷ்டதி திஷ்டந்தம். நீங்கள் நின்னீங்கன்னா அதுவும் நிற்கும் அப்படின்றார். ஏன் அப்படி சொல்கிறாரு? அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மனுஷன் எப்போ நிற்கிறான்னா, ஓய்ஞ்சு உட்காந்து போயிருக்கிறவன் திடீர்னு ஒரு வேலை செய்வோம்னு சொல்லி சுறுசுறுப்புக்கு நிற்கிறான்ல, சரி எந்திரிங்க, ட்ரெஸ்ஸை மாட்டுங்க, ட்ரெயினுக்கு போங்க அப்படிங்கிற போது நிற்கிறான் இல்லையா? அந்த மாதிரி சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்கிட்டால் கர்மாவால் ஒன்றும் செய்ய முடியாது. சோம்பலாக ஈஸி சேரில் சாஞ்சு கிடந்தா தான் பிடிக்கும், அது ஒரு மூதேவி அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறாரு, சுறுசுறுப்பு உன் கர்மாவை ஏமாற்ற முடியாது. நீ சுறுசுறுப்பாக எந்திரிச்சு நின்றுட்டா அது ஓடிடுமா? ஓடாது. சுறுசுறுப்பாக இருப்பதனாலே கர்மாவை நாம் விரட்டி விடலாம் என்று நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறார். நின்றால் அது நிற்கும்னு. அடுத்ததில் இன்னொன்று சொல்கிறாரு, நம் எச்சரிக்கை அதை ஒன்றும் செய்யாது. சும்மா உக்காந்துருந்தால் தான் நம்ம அசந்து இருக்கிறோன்னு பிடிச்சிரும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால், எச்சரிக்கையாக கண்விழிப்பாக இருந்தால் அது எப்படி வந்து பிடிக்கும் என்று நினைத்து கொண்டு சில பேர் எழுந்து சுறுசுறுப்பாக அட்டென்ஷனில் நிற்கலாம். நம் சுறுசுறுப்பு அதை ஏமாற்ற முடியாது என்பதை அப்படி சொல்கிறார். நின்றால் அது நிற்கும். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது நாம் அமர்ந்தால் அது அமரும் அப்படிங்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், நாம் ஓஞ்சி உக்காந்துட்டோம்னா நம்முடைய ஓய்வை பார்த்து சரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அது போகாது. நம் ஓய்வு அதற்கு ஓய்வில்லை. அடுத்து நம்ம பொசிஷன் மாற்றிட்டா உட்காந்துட்டா அது விட்டுடுமோ அப்படின்னு ஈஸி சேரில் சாஞ்சா அப்போவும் அது விடாது. அடுத்து சொல்கிறாரு, நடந்தால் நடக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது கச்சந்தம் அனுகச்சதி. நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், மூமெண்ட்டில் இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் பிடிக்காது அப்படின்னு. சில பேர் தூக்கம் வருதுன்னா எனக்கு கொஞ்சம் நடங்க, தூக்கம் போயிடும்னு சொல்லுவாங்க. தூக்கம் போகிற மாதிரி இந்த கர்மாவும் போயிடும். அப்படின்னு நம்ம நடந்தோன்னு சொன்னால் அதுக்கு அவர் சொல்கிறாரு, நடந்தால் அதுவும் நடக்கும். செயல்பாடு அதை ஒன்றும் செய்யாது, தூரம் அதை ஒன்றும் செய்யாது. நீங்கள் பாயிண்ட் எக்ஸில் இருந்தாலும் சரி, பாயிண்ட் ஒயில் இருந்தாலும் சரி, அது தன் வேலையை செய்து கொண்டு தான் இருக்கும். மூமெண்ட்டில் அதை விரட்ட முடியாது. அப்புறம் சொல்கிறாரு, நாம் வேலை செய்தால் அதுவும் வேலை செய்யும். கரோதி குர்வதக கர்ம சாயாய்வ அனுவிதியத்தே. நாம் வேலை செஞ்சால் அதுவும் வேலை செய்யுங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? நாம் வேலை செய்கிறோம். இப்போ ஒரு புக்குக்கு அட்டை பைண்ட் பண்ணுறேன்னா அது எனக்கு புக்கு தேவை, பைண்டிங் தேவை, ரைட்டு. கர்மாவுக்கு என்ன புக் பைண்டிங் வேண்டி கிடக்குது? கர்மா புக்கு வச்சுருக்கா, அதுக்கு புக் பைண்டிங் தெரியுமா? அது எதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? அவர் சொல்கிறாரு, நாம் வேலை செய்தால் அதுவும் வேலை செய்யும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் ஒரு தொழிலில் இறங்கினால், ஒரு காரியத்தில் இறங்கினால்
அந்த காரியம் 10 மடங்கு நல்ல பலன் அளிக்க வேண்டும் என்ற கர்மா நமக்கு இருந்தால் அது நல்ல பலன் அளிக்கும்படியான ஒரு அறிவையும் வேலை திறமையும் கொடுக்கும். அந்த தொழில் நஷ்டமாக போகணுங்கிற ஒரு கர்மா நமக்கு இருந்தால் அது நம்ம மூளையில் உட்காந்து என்ன மாதிரி ஐடியா வந்தால் நமக்கு அது நஷ்டமாக போகுமோ அந்த மாதிரி ஐடியாவை கொடுத்துரும். அப்போ நம்ம தொழிலை பாழாக்குறது அதுதான், தொழிலை லாபமாக்குறது அதுதான். கர்மா அப்பவும் உங்களை விடுறதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம் செய்யும் வேலையை உயர்த்துவது தாழ்த்துவது, பயன் லாபம் நஷ்டம், இதுவும் நம்ம கர்மா கிட்ட தான் இருக்குது என்று இவ்வளோ விஷயங்களை அந்த சுருக்கமாக வச்சு சொல்லிட்டார். இப்போ சாதாரணமாக கர்ம பரிகாரம் என்று சொல்கிறாங்க இல்லையா, இந்த கர்மாவுக்கு இன்னது பரிகாரம் என்ன, அது மாற்ற முடியாதா? இப்போது நெருப்பு இருந்தால் தண்ணி ஊற்றினா அணிஞ்சு போகுது, அது மாதிரி மாற்றிட முடியாதா? பாவத்தை புண்ணியம் செஞ்சால் மாற்றிட முடியாதானே? ஓரளவு முடியும் தான், இல்லைங்களே. அறம் வளர பாவம் தேயும் என்று சொல்கிறார்கள், அது பொய் இல்லை. ஆனால் கர்மா ரொம்ப கனமாக இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒருத்தன் 13 கொலை பண்ணியிருக்கான். அந்த 13 கொலைக்கு ஒரு 10 சனிக்கிழமை பெருமாள் கோயிலை சுற்றினா போதுமா? கர்மா மாறிடுமா? மாறாது. அல்லது 1 மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுதா போயிடுமா? போகாது. அப்போ கர்மா ரொம்ப பலமாக இருக்கும் பட்சத்தில் கடவுள் அதற்கு இறங்குவதில்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் இரக்கமானவர், அவர் தயா சிந்து கருணாமூர்த்தி கருணாநிதி, அவர் இரக்கமுள்ளவருங்கிறதுக்கு இந்த நாமக்கள் ஏராளமாக இருக்குது. அது உண்மை தான், இல்லைங்களே. ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது. பெரிய கர்மாவுக்கு அவன் மனம் இறங்காதது ஆதாரம் வேணுமா? அதுக்கு நரகத்தில் ஒரு ஆத்மாவை போட்டு வெட்டுறான், எமக்குங்கிறர்கள் அறுக்கிறாங்க, பொறிக்கிறாங்க, ஐயோ அம்மான்னு கத்துறான். அவன் அதை பகவான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். இவன் கத்துறது அவன் மனசை மாற்றிடுதா? அதே மாதிரி தான் உலகத்தில் ஒருத்தன் ஜெயிலில் கிடந்து புலம்புறான், ஐயோ நான் எப்படி வாழ்ந்தவன், என்னை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டாங்களே, நிரபராதி, நான் ஒரு கொலையும் பண்ணாமல் என்னை ஜெயிலில் போட்டாங்களேன்னு அழுகுறான். ஏன்னா அப்படி ஒரு கர்மா அவன் பண்ணியிருக்கான் போன ஜென்மத்தில். அவன் கண்ணீர் கடவுளுடைய உள்ளத்தை கரைக்காது. கடவுளை விடுங்க, இறக்கமே உருவான மகாலட்சுமி இருக்கிறாளே, அவகிட்ட கத்தி பாருங்க, அவளும் ஒன்றும் செய்ய மாட்டா, பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாள். ஒருவேளை அவள் பேசினால் என்ன பேசலாம்? புரியுதுப்பா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் என்ன காரியம் நீ பண்ணினதுக்காக பகவான் உன்னை இப்படி போட்டு ஓட்டுறாருன்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு நாங்கள் யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஆழ்வார் ஆச்சாரியர்கள்ட்ட கத்தி பாருங்கள், அவங்க உடனே மாற்றிடுவாங்களா? மாட்டாங்க, யாருமே மாற்ற மாட்டாங்க. அப்போது மிக முத்தின கர்மாவுக்கு கடவுள் கருணை கிடைப்பதில்லை. அப்படி தான் சில பிறவி ஊனங்கள் குணமாவதில்லை. எத்தனை பேர் கண்ணு குருடாக இருக்கிறவங்க கண்ணை கொடுன்னு முட்டிக்கிட்டு அழுகுறாங்க. நொண்டியாக பிறந்தவங்க எனக்கு காலை கொடுன்னு கதறலையா? சில ரொம்ப பெரிய கர்மாக்கள் இருக்கும், அதை மாற்ற முடியாது. ஒருத்தன் ஆயுசு பூரா பிச்சைக்காரனாக தான் இருக்கணும்னா அவன் கோயில் வாசலில் விழுந்து அழுதானே உடனே அவன் பணக்காரன் ஆயிடுறானா? எங்கே ஆயிரான்? காட்டுங்க. சின்ன கர்மாக்கள் மாறும். இப்போ அதே பிச்சைக்காரனுக்கு இவன் ரொம்ப அழுதானா ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா பிச்சை கிடைக்கும், அவ்வளோதான். அவனுக்கு கோடி ரூபா வந்துடுறது, கர்மா அதுக்கு பிரதிபந்தகமாக இருந்தால். அப்போது கடவுளின் கருணை என்பது ஒரு அளவு தான், ப்ரைவேட் லிமிட்டட். அது ஒரு அளவுக்கு மேலே அது ஒர்க் பண்ணாது. ராமானுஜர் கடவுளுடைய கருணை ரொம்ப மனிதருக்கு வாங்கி கொடுத்தவர். காரே கருணை ராமானுஜான்னு சொல்லுவாங்க. அவரை என்ன சொல்கிறாரு? பூர்வ ஜென்ம கர்மாவை பற்றி கவலைப்படாதீங்க, விட்டுடுங்க, அது நடந்தே தீரும். நீங்கள் மோட்சத்தை பற்றி கவலைப்படுங்க. நீங்கள் இறந்த பிறகு எங்கே போவீங்க அதை பற்றி கவலைப்படுங்க சார். இந்த ஜென்மத்தில் என்ன பாடுபட்டால் என்ன, அந்த கர்மா மாறாதுன்னு தானே சொல்கிறார் ராமானுஜர். ராமானுஜரே அப்படி சொல்கிறாரு. இரக்கத்தின் தந்தை அவரே அப்படி சொல்கிறார். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிற போது இந்த குஞ்சலர் சொல்வதனுடைய தீவிரம் என்னென்னு புரியும். நாம் ஓடினால் நம்மோடு ஓடும், நாம் நின்றால் நம்மோடு நிற்கும், நாம் நடந்தால் நம்மோடு நடக்கும், நாம் வேலை செய்தால் நம்மோடு வேலை செய்யும்.
அதை ஏமாற்ற யாராலும் முடியாது. இதுதான் கர்மவினை. ஆகவே நம்முடைய சொல் செயல் பேச்சுக்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை முதல்ல சொல்கிறாரு. எல்லாம் சொல்லிட்டு நிழல் எப்படி மனிதனை தொடர்கிறதோ அதுபோல் அவன் செய்த தீவினையும் தொடர்கிறது. இவன் மகன் கேட்ட கேள்வி கணவனும் மனைவியுமாக அவர்களை பிணத்தின காரணம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லும்போது இவ்வளவு விஷயங்கள் அவன் கேட்காத விஷயங்களை சொல்கிறார். அவர் சொல்கிறார், இந்த பாரத தேசத்திலே இதற்கு கர்ம பூமி என்ற பெயர். அவரவர் கர்மாவினுடைய பலனை தீர்ப்பதற்காக இங்கே வருகிறார்கள். மற்ற உலகங்களிலே அங்கே இருக்கிற அழகு சௌந்தரியங்களை அனுபவிக்கிறார்கள் ஆத்மாக்கள், அவ்வளவுதான். கர்மாவை தீர்க்கிறதுங்கிறது அங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ கேட்டிய ஒரு கேள்வி, அந்த தம்பதிகள் யாருன்னு அதை சொல்கிறேன், கவனமாக கேளு என்று அந்த கதையை ஆரம்பிக்கிறார். சோழ தேசத்திலே சுபாகு என்று ஒரு அரசன் இருந்தான். சோழ தேசம்னு நம்ம தமிழ்நாடு தான், இப்போ இருக்க திருச்சி தஞ்சாவூர், நம்ம தமிழ் பைய கதை தான் அது. அந்த புணத்தை திங்கிறவன் அவன் தான். அவனை பற்றி கதை. அவன் பேர் சுபாகு. அவன் சோழ ராஜா. அவன் உலகத்திலேயே அவன் மிகுந்த அழகுள்ளவனாக இருந்தான், வீரமுள்ளவனாக இருந்தான், பெருமாள் மகாவிஷ்ணு மீது பக்தி உள்ளவனாக இருந்தான். அவருடைய புரோகிதர் யாருன்னா ஜெய்மினி முனிவர். ஜெய்மினி முனிவர் தான் அவனுக்கு புரோகிதராக இருந்த நல்ல அறிவுரையெல்லாம் கூறிக்கொண்டு இருந்தார். அப்போது அவர் சொல்கிறார், இந்த சோழராஜா சுபாகு இருக்கிறானே, இவன் வாழ்க்கை மனிதர்களுக்கு என்ன பாடம் புகட்டுகிறது என்றால் தானத்தின் மகிமை என்ன என்பதை அவன் வாழ்க்கை விளக்குகிறதுங்கிறார். இந்த காலத்தில் குறிப்பாக வாலிபர்களுக்கு டிப்ரெஷன், மன அழுத்தம் என்பது ரொம்ப துன்பப்படுத்துது. மனசில் நிம்மதி இல்லை. அதன் காரணம் என்ன? அது ஒரு விதமான கர்ம வினை. அந்த மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த சுபாகுவனுடைய கதையை படிக்க வேண்டும். அதில் வருது அப்படி. அவர் சொல்கிறார், இந்த சுபாகு என்ற மன்னன் செங்கோல் மன்னனாக இருந்தான், மிகுந்த பக்திமானாக இருந்தான். அவனுடைய மனசிலே ஒரு விதமான நூதனமான ஒரு எண்ணம் இருந்தது. என்னென்னா, புண்ணியம் என்பது இறைவனுடைய அருள். இதை சம்பாதிக்கிறதுக்கு 2 வழி சொல்லியிருக்கு. ஒன்று தவம், தியானம். இன்னொன்று தானம். நம்முடைய உடைமைகளை பிறருக்கு தானமாக கொடுத்தால் அதுவும் இறைவனுடைய அருளை பெற்றுத்தரும். அப்படி இல்லாமல் மனம் குவிந்து தியானித்து அவன் நாமக்களை சொன்னால் அதுவும் அவன் அருளை பெற்றுத்தரும். இது 2ல் எது சிறந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவனுக்கு. தன் குருவாகிய ஜெய்மினி முனிவரிடம் கேட்டான். அதுக்கு ஜெய்மினி முனிவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தியானம், பக்தி, நாமோச்சாரணம் இவற்றின் மூலமாக பகவானுடைய விஷ்ணு லோகத்துக்கு போகலாம். உண்மை. ஆனால் தானம் செய்வதனால் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போய் சுகபோகங்களை அனுபவிக்கலாம். அந்த புண்ணியம் தீர்ந்த பிறகு மறுபடியும் அவனுக்கு பூமியிலே பிறப்பு வரும் என்று சொன்னார். அப்போது அவன் சொன்னான், அப்போது மறுபடி பிறவி வரும்னு சொன்னால் அந்த தானம் எனக்கு தேவையில்லை, பகவத் தியானத்தினாலே நான் விஷ்ணு லோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான்.
அப்போ ஜெய்மினி முனிவர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, சொர்க்கத்திலிருந்து கீழே பூமிக்கு வந்து விழுகிறவர்களும் உண்டு, சொர்க்கத்திலிருந்து அப்படியே இறைவனுடைய உலகத்துக்கு போகிறவர்களும் உண்டு. சொர்க்கத்தை அவ்வளோ குறைவாக எடை போடாத. தானம் என்பது மிகவும் முக்கியமானது. தானத்தை நீ தள்ளிடக்கூடாது. ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுறான். கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறான், பாலைவனத்தில் அலைஞ்சு கஷ்டப்படுறான், காடுகளில் போய் திரிஞ்சு அலையிறான், சந்தன மரம் கிடைக்காதான்னு. எல்லாம் பணம் சம்பாதிக்கத்தானே. அப்படிப்பட்ட பணத்தை அவன் தகுந்த நபர்களுக்கு தானம் பண்ணும்போது அவன் பெரிய புண்ணியத்தை சம்பாதிக்கிறான். இறைவன் அவனை மகிழ்ந்து ஆசீர்வதிக்கிறான். அதனால் தானத்தை விட்டுறக்கூடாதுப்பா என்று அவர் சொன்னார். அடுத்து அவர் என்ன சொல்கிறார், தானத்தில் முக்கியமான தானம் எதுன்னா அன்னதானம். உண்ண உணவு, குடிக்க தண்ணீர் எவன் கொடுக்குறானோ அவன் தானம் பெரிய தானம். ஏன்னா இப்போ பணம்னு எடுத்துக்கிட்டால் அது உடனடி தேவையில்லை எந்த மனுஷனுக்கும். இப்போ கடனில் கஷ்டப்படுறவங்க கூட இன்றைக்கி பணத்தை வாங்கிட்டு நாளைக்கு கூட கட்டலாம். ஆனால் சாப்பாடு உயிர் போகிற பசி, இப்போ உடனே சாப்பிட்டாகணும். அதனால் இம்மீடியட்டாக நாம் கொடுக்குற தானம் ஒருவனுக்கு உடலோடு ஐக்கியமாகுதுன்னா அது உணவு தான். தங்கம் உடலோடு ஐக்கியமாகிறது இல்லை, பணப்பெட்டிக்கு போயிடுது. சாப்பாடு தான் உடலோடு இரத்த குழாயில் கலந்து இரத்தமாக மாறுது. அன்னமும் தானமும், அன்னமும் நீரும் சிறந்த தானங்களாகும். அதை விட்டுறக்கூடாது. அன்னதானத்தை பற்றி சாஸ்திரங்கள் ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்குப்பா அப்படின்னு ஜெய்மினி முனிவர் சொல்கிறார். சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்ட பிறகு ஒருத்தனுக்கு ஒரு சாதாரண ஒரு 4 மணி வேஷ்டியாவது கொடுக்கலாம், அவன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்திட்டு போவான். நான் சொல்கிறேன், ஒருத்தனுக்கு வயிறு முட்டை சாப்பாடு போட வேணாயா, உட்கார வச்சு இலை போட்டால் தானே 4 வகை பொரியல் வைக்கணும்னு கவலைப்படுற. ரொம்ப வேண்டாம், ஒரு கை அரிசியோ அன்னமோ கொடுக்கலாம்ல. அது கூட கொடுக்க முடியாதவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஒரு கை அரிசி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அவர் ஒரு கை அரிசிக்கு இறங்கி வந்தார்னா, இவர் அன்னதானத்தை பற்றி சொல்ல சொல்ல அந்த சோழராஜா சுபாகுவுக்கு மூஞ்சி சுருங்கி போச்சு. அவனுக்கு தானம்னா பிடிக்கலை, தானம் கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் தனிப்பட்ட ஆளுன்னு நினைக்காதீங்க, நம்மில் அநேகர் அப்படி இருக்கிறோம். பகவானை தியானம் பண்ணுவோம், நாமாச்சரணம் பண்ணுவோம், தவம் இருப்போம், அதெல்லாம் காசு செலவில்லாத வழி. மற்றதெல்லாம் காசு செலவாகுதில்லை. ஸோ செலவில்லாத பக்தி, தியானம், தவம், அது போதும் என்று விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவாங்க. 10 பைசா தானம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைப் அவன். அதனால் இவர் தானத்தை பற்றி சொல்ல சொல்ல அவன் அதை வரவேற்கலை. அதனால் சொன்னார், இந்தய்யா நீங்கள் உட்கார வச்சு சாப்பாடு போட வேணாம், ஒரு கை அரிசி கொடுக்கக்கூடாதா, ஒரு நாளைக்கு ஒரு கை சாதம் கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி நீ ஒரு நாளைக்கு ஒரு கை அன்னம், ஒரு கை சாதம் அல்லது அரிசி, அதுவும் வேதம் படித்த பிராமணனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா மறு ஜென்மத்தில் நீ சாப்பாட்டுக்கே பஞ்சம் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் ஐயா அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது சொர்க்கத்திலே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அங்கே நோய் இல்லை, முதுமை இல்லை, சோகமில்லை, என்ன எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். என்ன புதுசாக அங்கே போய் ஒரு புண்ணியம் செய்ய முடியாது. சொர்க்கலோகத்தில் புண்ணியம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் ஜாலி பண்ணுறது தான் அங்கே வேலை என்று சொல்லி அவனை கொஞ்சம் கவர்ச்சி பண்ணுறாரு. அப்போது அவன் சுபாகு கேட்குறான், இந்த சொர்க்கத்தில் என்ன இருந்தாலும் ஒரு மனிதன் கீழே விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது தானே, தோஷம் இல்லாத ஒரு உலகம் சொர்க்கலோகம், தோஷம் இருக்குது சொல்லிட்டீங்க, எந்த உலகம்னு கேட்டார். அப்போ ஜெய்மினி சொன்னார், பிரம்மலோகத்திலிருந்து எல்லா உலகத்துலேயும் தோஷங்கள் இருக்குப்பா, போனால் திரும்பாத ஒரே உலகம் விஷ்ணு லோகம்தான் பாகு. அங்கே போனால்
உனக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நாகம் ஸ்வர்க்கம் கமிஷ்யாமி நசைவ இச்சாமி அகம் முனே. நான் தானம் பண்ணவும் விரும்பவில்லை, சொர்க்கத்துக்கு போகவும் விரும்பவில்லை. எனக்கு தானம் பண்ண இஷ்டம் இல்லை, நான் சொர்க்கமும் ஆசைப்படலை. நான் விஷ்ணு லோகம் போகிறேன். தியானத்தின் மூலமாக, பக்தியின் மூலமாக நான் விஷ்ணு லோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போது ஜெய்மினி முனிவர் பார்த்தார், இவன் என்ன மகா கஞ்ச பயலாக இருப்பான் போல் இருக்குன்னுட்டு அவர் ஒரு யுக்தியை கையாண்டார். சரிப்பா, நீ விஷ்ணு லோகத்துக்கு போகலாம். விஷ்ணு லோகத்துக்கு சீக்கிரம் போகிறதுக்கு இன்னொரு சில வழி இருக்குது. தியானம் மட்டும் இல்லை, விஷ்ணு யாகங்கள் இருக்குது. யாகங்கள் பண்ணினா யாகத்தில் பிராமணங்களுக்கு நிறைய தானம் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கலாம். அதன் மூலமாகவும் நீ விஷ்ணு லோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவன் கேட்டான் முனிவர்கிட்ட, சுவாமி, யாகம் பண்ணி தானம் பண்ணினா தான் விஷ்ணு லோகம் கிடைக்குமா? வெறுமனே பக்தியாக தியானம் பண்ணால் விஷ்ணு லோகத்துக்கு போக முடியாதா அப்படின்னாரு. போகலாம், போக முடியாதுன்னு சொல்லலை. நிறைய பேர் இப்படி போயிருக்கிறாங்க. நான் என்ன சீக்கிரம் போகிறதுக்கான வழி சொன்னேன். யஜ்ஞங்கள் பண்ணி பிராமணர்களுக்கு சுவர்ணதானம், அன்னதானம், ஏழைகளுக்கும் தானம், கோதானம் இதெல்லாம் பண்ணினா சீக்கிரம் போயிடுவேன்னு பார்த்தேன் அப்படின்னா. அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த வேட்டி தானம் பண்ணுறது, தாம்பூலம் தானம் பண்ணுறது, தங்கம் தானம் பண்ணுறது, பூமி தானம் பண்ணுறது, கோதானம் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது சாமி. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த தானம் பண்ணுறது எனக்கு இஷ்டமில்லாத வேலையாக இருக்குது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம், அதை எதுக்கு மற்றவனுக்கு கொண்டு கொடுக்கணும்? அதனால் நான் அந்த மாதிரி கொடுக்க விரும்பலை. ஆகவே நான் தியானம் செய்து தவம் செய்து பட்டினி கிடந்தாவது விஷ்ணு லோகத்துக்கு போகிறேன் என்று சொன்னான். அப்போ அவர் சொல்கிறார், போகலாம்ப்பா, போகலாம். ஆனால் கரணம் தப்பினால் மரணம், அதையும் பார்த்துக்க. சாஸ்திரங்களை ஒரேடியாக உல்லங்கனம் பண்ணாதே அப்படின்ட்டு. தவறு செய்கிற மனிதர்கள் நரகத்துக்கும் போகிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி சொன்னேன், விஷ்ணு லோகத்துக்கு போகிறத பற்றி சொன்னேன், நரகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி வைக்கணும் இல்லையா உனக்கு என்று சொல்லி நிறைய பாவங்களை சொல்கிறாரு. கருட புராணத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம கருட புராணத்திலே பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும் அவர் சொன்னதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரம்மண்யம் புண்ணியம் உத்சரிஜ்ய ஏ துஜா லோபமோகிதாக குகர்மாணி உபஜீவந்தி தேவை நிறைய காமினக. பிராமணனாய் பிறந்து பிராமணத்துவத்திலே நாட்டம் இல்லாமல் உலகியல் கவர்ச்சிக்கு பலியாகி தப்பு தண்டா பண்ணி பணம் நிறையா சேர்க்குறான் பாரு, அவன் நரகத்துக்கு கண்டிப்பாக போவான் என்று சொல்கிறார். ஏன்னா பிராமண ஜென்மம் மிக உயர்ந்த ஜென்மம். பல ஜென்மங்கள் பிறந்து இறந்து கடைசியாக பிராமணனாக வர்றான். அதில் ஆன்மீகத்தை உயர்த்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஜென்மம். தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்த வேண்டும் ஆன்மீகத்தில், அதுக்காக கொடுக்கப்பட்ட ஜென்மம். அங்கே தப்பு தண்டா பண்ணி காசு சம்பாதிக்கிறத ஒருத்தன் கவனமான அவனை பயங்கரமாக டீப்ரமோட் பண்ணி நரகத்துக்கு தான் அனுப்பணும்னு பகவான் நரகத்தில் போட்டுறான்னு சொல்கிறார். அது ஒரு குறிப்பு. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுமக்கள் போகிற சாலை ரோடு இருக்கு இல்லையா, அதில் முள்ளை வெட்டி போடுறது, புதரை வெட்டி போடுறது, கிளையை வெட்டி போடுறது, மரத்தை வெட்டி போடுறது, பாதையை மறைக்கிறது, இதை செய்கிறவன் கண்டிப்பாக நரகத்துக்கு போவான். அதை கொடுமையான பாவமாக பகவான் நினைக்கிறாரப்பா அப்படின்னு அதையும் சொல்கிறாரு. அப்புறம் பிறன் குடியை கெடுக்கிறது, பிறனை பற்றி புறணி பேசுகிறது, ஒன்றா இருக்கிற நண்பர்களை பிரித்து விடுறது, இப்படியெல்லாம் பல விஷயங்களை சொல்லி அதெல்லாம் பண்ணாமல் பார்த்துக்க.
எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா விஷ்ணு லோகத்துக்கு வெறும் தியானம் பண்ணி போயிடலான்னு சொல்கிறார். அவர் மறைமுகமாக என்ன சொல்கிறாரு, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு கொஞ்சம் தானமும் பண்ணு, ஒரு தப்பு கிப்பு பண்ணிட்டீங்கன்னா அது உன்னை காப்பாற்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அவன் மண்டையில் ஏறலை. என்ன பண்ணால் தவம் இருந்து பட்டினி கிடந்து தியானம் பண்ணி விஷ்ணு லோகத்துக்கு போனான். அவனும் போனான், அவன் மனைவியும் போனாள். ஆனால் என்ன ஆச்சு, விஷ்ணு லோகத்துக்கு போன உடனே அவன் என்ன எதிர்பார்த்தான், வாங்க வாங்க வாங்கன்னு விஷ்ணு லோகத்தில் துவாரபாலகர்கள் வரவேற்பார்கள். கருடால் வர பார்க்கலாம், ஸ்ரீமன் நாராயணனை பார்க்கலாம் என்று நினச்சி தரை போனான். அந்த விஷ்ணு லோகத்துக்கு போனால் இவன் எதிர்பார்த்த பெருமாளையும் காணாம், பெருமாளுடைய உன்னதமான அடியார்களையும் காணாம். மற்றபடி விஷ்ணு லோகத்தினுடைய ஆடம்பரங்கள் இருந்தது, அலங்காரங்கள், சுகபோகங்கள் காணப்பட்டன. என்ன பெருமாளை காணா அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிறவங்க யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெருமாள் எங்கே, பெருமாள் காலி பண்ணிட்டாரா, வெக்கேட் பண்ணிட்டாரா, அதுக்கும் பதிலை காணோம். இவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அவன் மனைவி கேட்குறா, ஏங்க வயிற்று என்னமோ செய்யுதில்ல அப்படின்னா. ஆமாம் பசிக்குது அப்படின்னா. எனக்கும் தான் 3 நாள் சாப்பிடாத மாதிரி பசிக்குதுங்க, தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னா. அப்போ அவன் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து, ஐயா எங்களுக்கு முதல்ல சாப்பாடு போடுங்க, குடிக்க தண்ணி கொடுங்க, மோர் இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு. அவர்கள் சொன்னார்கள், இங்கே வருகிறவர்கள் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை, அந்த பொருள்கள் இங்கே இல்லவும் இல்லை, நாங்கள் கொடுப்பதும் இல்லை அப்படின்னு பிளண்ட்டாக சொல்லிட்டாங்க. என்னடா இது, விஷ்ணு லோகத்துக்கு ஒருத்தனுக்கு பசிக்குது, பசிக்கு சாப்பாடு இல்லைன்னா இது என்ன பெரிய ஆச்சரியம் என்று அவன் நொந்து போனான். என்ன கர்மாவின் காரணமாக நமக்கு விஷ்ணு லோகத்தில் பசிக்குது என்று இங்கும் அங்கும் தேடி அலைந்தால் அவனுக்கு உதவுவார் யாரும் இல்லை. கடைசியில் ஒரு புனிதமான ஆசிரமத்தை பார்த்தான். அந்த ஆசிரமத்திலே வாமதேவர் என்ற மகாபெரும் பக்திமான் பாகவதர் தவம் பண்ணி கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடனே போய் தடால்னு, சுவாமி அடியேன் தண்டவத் நமஸ்காரம், இவள் என்னுடைய பாரியாள் என்று சொல்லி வீழ்ந்தான். அவர் உடனே ஆசீர்வாதம் பண்ணி, மகனே என்னுடைய ஞான திருஷ்டியினாலே நீ சோழராஜா சுபாகு என்று அறிந்தேன், நீ பரம வைணவன் என்பதையும் அறிந்தேன், விஷ்ணு தர்மத்தை கடைப்பிடிப்பதிலே நீ வல்லவன் என்பதையும் அறிந்தேன். என்னை நாடி நீ வந்த காரணம் என்ன அப்படின்னார். அப்போ அவன் சொன்னான், விஷ்ணு லோகத்திலே சுகம்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கும் என் மனைவிக்கும் பசிதாகம் வாட்டுகின்றன, தாங்க முடியலை சுவாமி, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். அப்போ சில வினாடிகள் அவர் கண்களை மூடி தியானத்தில் இருந்து ஞான திருஷ்டியிலே அவனுடைய கணக்கு என்ன என்பதை பார்த்தார். அப்போ சொன்னார், சுபாகு நீ விஷ்ணு தியானத்திலே சிறந்தவன், விஷ்ணு பக்தியிலே சிறந்தவன், ஆனால் நீ ஒரு பெரிய தவறு பண்ணிட்டே. விஷ்ணு பகவானை பூஜை பண்ணுகிற போது சந்தனம் வைப்பாய், பத்தி வைப்பாய், சூடம் வைப்பாய், மாலை சூட்டுவாய், எல்லாம் செய்வாய், ஆனால் நைவேத்தியம்னு ஒன்றுமே வைக்க மாட்டேன். வெண்பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ பாயசமோ அக்கார அடிசிலோ எதாவது வச்சோம்னா அதுக்கப்புறம் அதை 4 பேர் கொடுக்க வேண்டி வருமே என்று பயந்து பெருமாளுக்கு நீ ஒரு நாளும் நைவேத்தியம் வச்சதில்லை, நீ யாருக்கும் சோறு போட்டதும் இல்லை. அந்த கர்மா உன்னை வாட்டுதுடா. பெருமாளையும் பட்டினி போட்ட, பூஜையை பார்க்க காத்திருந்த பிராமணர்கள் வைணவர்களையும் பட்டினி போட்ட, உன் கையால் ஒருத்தனுக்கு கஞ்சியாவது கொடுத்துருப்பியா? இல்லைடா, உன்னை மாதிரி மனுஷனை பார்க்கவே முடியாது.
அதுதான் பகவான் உனக்கு பசிதாகத்தை கொடுத்துட்டான் அப்படின்ன உடனே, அது சரி, விஷ்ணு லோகத்தை விட்டு பெருமாள் எப்போ காலி பண்ணார்? அவரை காணாமே, மகாலட்சுமியும் காணோம், என்ன செய்தி அவங்க அந்த கூட்டத்தையும் காணோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அவர் அங்கே இல்லைன்னு யார் சொன்னா? காணாமே சாமி அப்படின்னா. அன்னதானம் பண்ணாதவனுக்கு கண்ணுக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணாதவனுடைய கண்ணுக்கு பெருமாள் எப்படிப்பா தெரிவார்? அவர் அங்கே தாண்டா இருக்கார். பெருமாள், கருடாழ்வார், மகாலட்சுமி எல்லாரும் சபரிவாரமாக அங்கே தான் இருக்காங்க. உன் கண்ணுக்கு தான் தெரியல அப்படின்னு சொன்னார். ஐயோ, இது என்ன நான் கேள்விப்படாததாக இருக்குது அப்படின்னா. எந்த புஸ்தகத்துலேயும் அப்படி சொல்லலையே சாமி. ஏண்டா அப்படி சொல்கிற? பெருமாள் பூஜையை பற்றி புஸ்தகங்கள் படிக்கலையான்னு? படிச்சிருக்கேன். அதில் என்ன விஷ்ணுவே பக்தி ரோச்சதேன்னு சொல்லியிருக்கு. பெருமாளுக்கு பக்தி தான் முக்கியம், மனசு தான் முக்கியம்னு தானே படிச்சிருக்கேன். அவருக்கு பொங்கல் என்ன அதுக்கு சாமி அப்படின்னு நினச்சேன் சாமி. ஏண்டா பொங்கல் அவருக்கா? அவருக்கு படைக்கிற சாக்கில் நம்ம 4 பேருக்கு கொடுக்குறோண்டா. அந்த அன்னதானம் தாண்டா பெருசு அப்படின்னா. அது என்னமோ சாமி, எனக்கு பிறவிலேயே தானம் பண்ணால் பிடிக்காது, அன்னதானம் சுத்தமாக பிடிக்காது சாமி அப்படின்னா. சரி, இப்போ அடுத்து செய்ய வேண்டியது என்ன சாமி? இந்த பசிக்கு யாராவது சாப்பாடு போடுவாங்களா? பெருமாளை நான் எப்போ பார்க்குறது, எப்படி பார்க்குறது அப்படின்னா 2 விஷயம் வாமதேவர் சொன்னார். உன் பசிக்கு ஆகாரம் உனக்கு அதோ ஆனந்தவனத்திலே காத்திருக்கிறது. இங்கிருந்து தெரிகிறதா பூமியிலே ஆனந்தவனம்? அங்கே குளத்தங்கரையிலே உன்னுடைய சவமும் உன் மனைவியின் சவமும் கிடக்கின்றன. அதை போய் எடுத்து சாப்பிடு. அதுதான் உனக்கு உணவு. அப்போ தான் பசி தீரும். அது இரத்தத்தோடு இருக்கும், சாப்பிடு, வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னான். அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு போனோம். இப்படி எத்தனை தடவை சாப்பிட்ணும், எத்தனை வேளை சாப்பிட்ணும் சாமி அப்படின்னா. அன்னதானம் பண்ணாமல் பிறர் பசியை பற்றி கவலையில்லாமல் இருந்த நீ 100 வருஷம் இப்படி பிணம் தின்ன வேண்டும். அதன் பிறகு வாசுதேவ ஸ்தோத்திரம் என்று ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. அதை சொல்ல உனக்கு அருகதை இல்லை. அதை யாராவது ஒரு உத்தமன் படிக்க அல்லது சொல்ல நீ காதார கேட்டால் இந்த சாபம் தீரும் என்று சொல்லி நீ போகலாம் அப்படின்னு கண்ணை மூடிட்டார். கணவனும் மனைவியும் அப்படியே அதிர்ந்து போனாங்க. உடனே அந்த விஷ்ணு லோகத்தில் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அலங்கார விமானம், அதில் ஏறி ஆனந்த வனத்துக்கு வந்தார்கள். அங்கே அந்த பிணங்கள் இருந்தன. நறுக்கி தின்றார்கள். அவங்க சாப்பிட்டு முடிஞ்சவுடனே மறுபடியும் அந்த 2 பிணமும் முழுசாயிடும். கட் பண்ண இடம்லாம் மறுபடியும் முழுசாயிடும். அந்த நேரத்தில் அங்கே 2 பெண்கள் பார்த்து இவன் பிணம் சாப்பிட்றத பார்த்து சிரித்தார்கள். அந்த பெண்களை பார்த்தேன்னு சொன்னியே, அவங்க யார்? ஒன்று அவனுடைய புத்தி தேவதை, இன்னொன்று அவனுடைய பக்தி தேவதை. இது 2 அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுது. ஏண்டா நைவேத்தியம் இல்லாமல் பகவானுக்கு படைத்த புண்ணியமானே, இப்போ பார்த்தியா உன் கதையை என்று கேலி பண்ணி சிரிக்கின்றன. இன்னும் 2 ராட்சச பெண்கள் அங்கே பக்கத்தில் இருந்தார்கள் இல்லையா? அவர்கள் யார்? பசி ராட்சசி, இன்னொன்று தாகம் என்ற ராட்சசி. அவர்கள் கைதட்டி சிரிக்கிறார்கள். உன் பிணத்திலே எனக்கு கொஞ்சம் பங்கு கொடு என்று கேட்கிறார்கள். என்ன அவல நிலை பார்த்தாயா என்று சொல்கிறார். அதை கேட்டு மகன் விஜ்வலர் இது எங்கும் கேட்காத கதையாக இருக்கிறது அப்படின்னு ஆச்சரியப்படுகிறான். அவர் சொல்கிறார், உணவு அன்னம் என்பது அமிர்தமயமானது. அமிர்தம் என்பது மனிதனை வாழ்விப்பது, எல்லா உயிர்களையும் வாழ்விப்பது. அது இன்னதுதான் சுவை என்று அர்த்தமல்ல. 6 வகை சுவைகளும், இந்த 6 சுவைகளும் கலந்த கலப்புணவும் அன்னம்தான். சிலருக்கு புளிப்பு பிடிக்கும்,
சிலருக்கு உரப்பு பிடிக்கும், சிலருக்கு உப்பு பிடிக்கும். யார் யாருக்கு எது பிடிக்குதோ அதுதான் அன்னம். அவங்களுக்கு பிடிச்ச அன்னம் எது என்று கேட்டு நாம் தர வேண்டும். பித்திருக்களுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நாமும் சாப்பிடணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். வேதங்கற்ற பிராமணர்களுக்கு நிமந்திரணம் பண்ணி பிரசாதம் படைக்கணும். ஏழைகளுக்கு கோதானம் கொடுக்கணும், சொர்ணதானம் கொடுக்கணும், பூமி தானம் கொடுக்கணும், வாகனம் தானம் கொடுக்கணும், காலுக்கு போடுற செருப்பு, கொடை இதெல்லாம் கூட தானமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒரு தானமாவது நீ பண்ணியா என்று அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். அப்போது இந்த தானமே செய்யாத இந்த தர்மபிரபு அவன் மிகுந்த சோகத்தோடு தினமும் வந்து அந்த பிணத்தை தின்பதும் மறுபடியும் அந்த பிணங்கள் முழுதாவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கதை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். இந்த கோர காட்சியை நான் பார்ப்பானேன் என்று நான் அங்கே போகிறதில்ல. இப்போ வந்து அவனுக்கு சாப விமோச்சன காலம் வந்துருச்சுப்பா, உன்னாலே வந்துருச்சுப்பா அப்படின்னாரு. என்னால் வந்துருச்சா, எப்படிப்பா அப்படின்னு விஜுவலர் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், வாசுதேவ ஸ்தோத்திரம் அதற்கு பீஜாட்சரமான மந்திரம் வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற 12 எழுத்துக்கள். அந்த ஸ்தோத்திரத்தை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். அதை நீ மனப்பாடம் செய்து அதை அந்த ராஜாவினுடைய காதலை படும்படியாக நீ சத்தமாக சொல்லு. இந்த ஒலியை கேட்டு அவன் சாபம் விலகட்டும் என்று அவர் சொன்னார். அப்போது அங்கே இருக்கிற அந்த பெண்கள் 2 தேவ பெண்கள் 2 அசுர பெண்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு விஜுவலர் கேட்குறார். அந்த தேவ பெண்கள் பிரக்ஞாதேவி, ஸ்ரத்தாதேவி. ஸ்ரத்தாதேவினா பக்திக்கு தெய்வம், பிரக்ஞாதேவினா அறிவுக்கு தெய்வம். இவங்க 2 பேரும் அவனுடைய அறியாமையை எண்ணி பரிகசிக்கிறார்கள். அந்த 2 ராட்சசிகள், ஒன்று பசி ராட்சசி, இன்னொன்று தாகம் என்ற ராட்சசி. அவர்கள் எனக்கும் பங்கு கொடு என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நீ இந்த வாசுதேவ ஸ்தோத்திரத்தை படிக்க தொடங்கின உடனே அவனுக்கு அந்த சாபம் விலகும், அதோடு அந்த பெண்களும் மறைந்து போவார்கள் என்று அவர் சொல்கிறார். அப்படியா, அப்போ நான் வந்து இரக்கத்தினாலே கருணையினாலே நான் அதை சொல்கிறேன், எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கோ என்று அந்த விஜுவலர் கேட்கிறார். அப்போது வாசுதேவ ஸ்தோத்திரத்தை அவர் வழங்குகிறார். அது வந்து இந்த பாத்ம புராணத்தில் இருக்குது, கொஞ்சம் பெருசு. அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த வாசுதேவ ஸ்தோத்திரம் வந்து பெருமானுடைய மகிமை, அவருடைய அவதார மகிமை, இரக்கத்தின் மகிமை, இது எல்லாம் வந்து சொல்லுது. இதை அவன் காதால் கேட்டால் போதும் அப்படின்னார். அப்போ வந்து இந்த 100 வருஷத்துக்கு முன்னாலே அவன் காதில் இது விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா என்று அந்த விஜுவலர் கேட்க அவர் சொல்கிறார், செய்த வினையிலிருந்து தப்புவது கஷ்டமப்பா. நான் சொன்னேன்ல, முத்தின கர்மாவுக்கு கடவுளுடைய மனம் அவ்வளவு சுலபமாக இறங்காது. 100 வருஷம் அவன் துன்பப்படட்டும் என்று அவர் நினைத்தார். அதன்படி 100 வருஷம் பிணந்தின்னாச்சு. இனிமே அவனுடைய ஒரு ஓய்வு காலம் வந்துருச்சு, அது உன் மூலமாக நடக்கப் போகுது, நீ போய் சொல்லு என்று அந்த ஸ்தோத்திரத்தை விளக்கமாக சொல்கிறார். அந்த ஸ்தோத்திரம் பாத்ம புராணத்திலே பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர்வம் உள்ளவர்கள் பூமி கண்டத்திலே அதை பார்க்கலாம். அதை இங்கே விளக்குறதுக்கு நமக்கு சமயம் இல்லை. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வாசுதேவ ஸ்தோத்திரத்தை அவன் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, காதால் கேட்டால் போதுங்கிறார். இதில் நமக்கு ஒரு பாடம் இருக்குது. காதாலே சகஸ்ரநாமத்தை கேட்டாலே புண்ணியம். பகவானுடைய அற்புதங்களே காதால் கேட்டாலே பெரிய புண்ணியம். அதனால தான் ஆன்மீக சொற்பொழிவு, நாம உச்சாரணம் இவற்றை காதால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த விஜுவலர் அங்கே போய் அந்த மன்னனை பார்த்து ஒன்றும் தெரியாதது போல, மகாராஜா, இந்த பிணந்தன்னும் கோரமான காரியத்தை தாங்கள் ஏன் செய்கிறீர்கள், எனக்கு சொல்வீர்களா என்று கேட்கிறார். அப்போது அந்த
சுபாகு என்ற சோழ மன்னன் ஆதி குழந்தமாக சொல்கிறான், இப்படி நடந்தது, அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு. சரி, நீங்கள் சொல்கிற அந்த வாசுதேவ ஸ்தோத்திரம் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், காதால் கேட்குறீங்களா என்ற உடனே அந்த சுபாகுவும் அவனுடைய மனைவியும், தாங்கள் யாரென்று தெரியவில்லை, பறவை வடிவாக இருக்கிறீர்கள், கந்தர்வனா, பிரம்மதேவரா, சிவனா, யாரென்று தெரியவில்லை, என்னை உய்வு அடைவிப்பதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று கீழே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து, இவன் 6 அறிவுள்ள மனித ஜென்மம், அது பட்சி ஜென்மம், காலில் விழுந்து சொல்லுங்கள் கேட்கிறேன் என்று அவன் சொல்லி முடிகிற வரை கீழேயே விழுந்து கிடந்து, அதை கேட்டு முடித்த உடனே அங்கே பெருமாள் பிரத்யட்சமாகிறார், வாசுதேவன் பிரத்யட்சமாகிறார். பிரத்யட்சமானவனே இவன் நமோ நாராயணா அச்சுதா கோவிந்தா வாசுதேவா விஸ்வரூபா என்று பல வகையாக துதித்து கண்ணீர் பெருக்கி அவரை நமஸ்கரிக்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், உன்னுடைய சாபம் என்றோடு தீர்ந்தது, நீ விஷ்ணுலோகத்துக்கு போகலாம், எந்த குறையும் இல்லாமல் இருக்கலாம் என்று வாழ்த்துகிறார். அப்போ இந்த சுபாகு என்ற சோழராஜா, அடியன் மீது தங்களுக்கு ஏதாவது கருணை இருக்குமானால் எனக்கு ஒரு வரம் தருவீர்களா என்று கேட்கிறான். என்ன வரம் வேணும் என்று கேட்கிறார். என்னை உய்வடைவித்த இந்த விஜ்வலர் அவரும் நற்கதி அடைய வேண்டும் என்று சொன்னவுடன் பெருமாள் சொல்கிறார், விஜ்வலர் மட்டும் என்ன, அவருடைய தந்தை, அவருடைய குடும்பம், அந்த பட்சி குடும்பம் முழுக்க ஸ்ரீவைகுண்டம் அடைவார்கள் என்று வாழ்த்தி அவர் மறைகிறார். இப்போது இந்த கர்மாவின் கடுமையை பாருங்கள். இவன் சுபாகு என்ற சோழராஜா இருக்கிறானே, அவன் யாரையாவது கொலை பண்ணானா, வெட்டினானா, குத்தினானா? ஒன்றும் இல்லை. பூஜை வேளையில் நைவேத்தியம் எதுக்குன்னு நினச்சான். பெருமாளுக்கு படைக்கிற சாக்கில் 4 பேருக்கு பொங்கச்சோரை கொடுக்க வேண்டியிருக்கே என்று கஞ்சத்தனமாக இருந்தான். அதுதான் அவன் பண்ண கர்மா. அதுக்கு என்ன தண்டனை? 100 வருஷம் பிணம் தண்ணக்கூடிய தண்டனை. அதனால் தானம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். குஞ்சலர் சொல்கிறார், தானம் பண்ண மறுக்கிறவர்களுக்கு நான் ஒன்று கேட்கிறேன், எந்த பொருள் உங்களுடையது? ஏன் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தானே எங்களுடையது தானே என்று சொல்கிறீர்களா? நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள்? ஒரு தொழில் செய்தீர்கள். அந்த தொழில் செய்யும் அறிவு உங்களுக்கு யார் கொடுத்தது? ஆண்டவன் கொடுத்தான். அதை செய்வதற்கான கைகால்கள் யார் கொடுத்தான்? ஆண்டவன் கொடுத்தான். வழிமுறைகளை யார் காட்டினான்? ஆண்டவன் காட்டினான். அப்போ ஒரு சின்ன குழந்தையினுடைய கையை பிடிச்சி நம்ம ஸ்லேட்டில் ஆனான்னு நாம் எழுதிட்டு அந்த குழந்தை எழுதினதாக பாராட்டுறோம் இல்லையா? அதுபோல் நமக்கு தொழிலை கொடுத்து, செய்யக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து, பணத்தையும் கொடுத்து, அவனுடைய காசு, அவனுடைய உடம்பு, அவனுடைய அறிவு எல்லாம் அவன் சரக்கு. பணம் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே பணப்பெட்டியில் வச்சு பூட்டு, திறக்காத, யாருக்கும் கொடுக்காத, சீக்ரெட் அப்படின்னு நம்ம பதுக்கிறோமே. வச்சுக்கோங்க, வேணாங்க இல்லையா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிங்க, வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா? ஒரு மாத வருமானத்தில் 5%, 10%, அட 1% கொடுக்கக்கூடாதா? செருப்பு கொடுத்தாலும் பெரிய தானம்னு சொல்லியிருக்கு, கொடை கொடுத்தாலும் பெரிய தானம்னு சொல்லியிருக்கு, ஒரு கை அரிசி போட்டாலும் பெரிய தானம்னு சொல்லியிருக்கு. தானம் கொடுத்து பழகுங்கள். கொடுக்கிறவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும், கொடுக்காமல் பதுக்குகிறவர்களுக்கு எடுக்கப்படும். அதான் சாஸ்திரம் சொல்லுது. அதனாலே கர்மாவிலே என்னவோ பல கர்மா பண்ணுறோம், பாவங்கள் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் ஒரு ஈஸியான பரிகாரம், தானம் கொடுங்க, உங்கள் கர்மாவெல்லாம் போகும். அவரவர் சக்திக்கு நீங்கள் கோடி கொடுக்கணும்னு சொல்லலை, லட்சம் கொடுக்கணும்னு சொல்லலை, கொடுத்து பழகுங்கள். கையை மூடாதீர்கள், சுருக்காதீர்கள். ஆன்மீக செலவுக்குன்னு ஒரு தொகை எடுத்து வச்சிடணும், தானத்துக்குன்னு ஒரு அளவு எடுத்து வச்சிடணும். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜோசியத்தை போக வேண்டிய அவசியம் இல்லையே. உங்கள் பாவமெல்லாம் இதிலேயே தீருமே. விஷ்ணு பகவான் மகிழ்வார், 33 கோடி தேவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், நம்முடைய ஆச்சாரியர்கள் அனைவரும் வாழ்த்துவார்கள். தானம் கொடுத்து பழகுங்கள் என்பதை
இன்றைய சொற்பொழிவின் ஒரு சூச்சகமான ஒரு செய்தியாக கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.